Taste the Daily. பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட 3 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார், வணக்கம். தற்போது அவர்களுடைய உடல்களானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதா? அவர்களுடைய இறுதிச் சடங்கு எப்போது நடைபெறும்? உங்களுடைய தகவல். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள செம்மகவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அலமேலாத்தாள். இவர்களது மகன் செந்தில் மூவருமே இன்று வெட்டி கொல்லப்பட்டு அவர்களிடமிருந்து நகைகள் பறிக்கப்பட்டு செல்லப்பட்டது. தொடர்ந்து பல்லடம் போலீசார் அவரது உடலை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்யப்பட்டவர்கள் 3 பேரின் உடல்களையும் திருப்பூர் மாநகர காவல் கமிஷனர் லட்சுமி பார்வையிட்டு தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட தெய்வ சிகாமணி, அமலாத்தாள், செந்தில்குமார் ஆகிய மூவரின் உடலை வேத பரிசோதனை சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. 2 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது. தற்பொழுது அவர்களது உடலை உறவினரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து 3 அமரர் ஊர்தி மூலம் அவர்களது இல்லத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அருகே உள்ள இடுகாட்டில் இறுதிச் சடங்குகள் மேற்கொண்டு அங்கு தகனம் செய்யப்பட உள்ளது. வாகனத்தின் முன்பும் பின்பும் போலீசார் வாகனம் பாதுகாப்பு பணிக்காக செல்கிறது. தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். Taste the Daily.